வணக்கம். ஒரு 1000 வருஷத்துல வெறும் மாடுகளை மட்டுமே நம்பி வாழ்ந்த ஒரு பழங்குடி சமூகம் ஒரு பெரிய பேரரசோட அடித்தளத்தை எப்படி போட்டிருக்கோன்னு யோசிச்சு பாருங்களேன். பெரிய நகரங்கள் இல்ல, அரண்மனைகள் இல்ல. ஆனா அவங்க பாடின பாடல்களும் செஞ்ச சடங்குகளும் யோசிச்ச சிந்தனைகளும் இன்னைக்கு வரைக்கும் நம்மள பாதிச்சிட்டு இருக்கு. அந்த நம்பவே முடியாத பயணத்தோட கதை தான் இது. இது ஏதோ பழைய கதைன்னு நினைக்காதீங்க. இந்த வரலாற்று புதிரையே நாம விடுவிக்கும் போதுதான் இன்னைக்கு நாம பார்க்கிற இந்தியாவோட சமூகம், அரசியல், தத்துவம் எல்லாத்தோட அடித்தளமும் எப்படி உருவாச்சுன்னு நம்மால புரிஞ்சுக்க முடியும். இது வெறும் கடந்த கால கதை இல்ல, இது நம்ம நிகழ்காலத்தோட தொடக்கம். சரி, இந்த பெரிய உருமாற்றத்தை நம்ம 6 முக்கிய கட்டங்களா பிரிச்சு பார்க்கலாம். ஆரியர்கள் யாருங்கிற புதிரில் ஆரம்பிச்சு இரும்போட வருகையால ஏற்பட்ட புரட்சி, கடைசியா தத்துவத்தோட உச்சம் வரைக்கும். வாங்க இந்த பயணத்துல ஒன்னா போலாம். சரி, நம்மளோட முதல் அத்தியாயத்துக்குள்ள போலாம். முதல்ல ஆரியன் அப்படிங்கிற வார்த்தையை சுத்தி இருக்கிற குழப்பங்களை சரி பண்ணணும். இது ஒரு இனமா, ஒரு மொழிக்குழுவா, இல்ல வேற ஏதாச்சுமா? இந்த ஒரு கேள்விக்கான பதில் தான் வேதகால இந்தியாவை புரிஞ்சுக்கிறதுக்கான திறவுகோள். வரலாற்று ரீதியா அது இந்தோ ஆரிய மொழிகளை பேசின ஒரு மொழியியல் குழுவை குறிக்குது. சம்ஸ்கிருதம், இந்தி, பெங்காலி, பாரசீகம், இங்கிலீஷ், ஜெர்மன் மாதிரியான மொழிகளுக்கு கூட ஒரு பொதுவான மூலம் இருக்கு. அந்த மூல மொழி குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க. இந்த ஒரு தெளிவு வரலாற்றை சரியான கண்ணோட்டத்துல பார்க்க ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ இந்த இந்தோ ஆரிய மொழி பேசுறவங்க எங்கிருந்து தான் வந்தாங்க? இது பல வருஷமா வரலாற்று அறிஞர்களை குழப்பிட்டு இருக்கிற ஒரு கேள்வி. இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா பல தியரிஸ் இருக்கு. மேக்ஸ் முல்லர் மாதிரி அறிஞர்கள் வேதங்களோட சம்ஸ்கிருதத்துக்கும் ஈரானிய நூலான அவஸ்தாவோட மொழிக்கும் இருக்கிற ஒற்றுமைகளை வச்சு அவங்க மத்திய ஆசியாவிலேருந்து வந்திருக்கலாம்னு சொன்னாங்க. சில பேர் இல்ல அவங்க இந்தியாவிலே தோன்றியவங்க தான்னு சொல்றாங்க. ஏன் பாலகங்காதர திலகர் வேதங்கள்ல இருக்கிற வானியல் குறிப்புகளை வச்சு அவங்க ஆர்க்டிக் பகுதியிலேருந்து வந்திருக்கலாம்னு கூட வாதிட்டார் பாருங்க. ஒவ்வொரு தியரிக்கும் அதோட ஆதரவாளர்களும் சான்றுகளும் இருக்கு. இப்போ பழங்கால நூல்களை தாண்டி நவீன மரபணு அறிவியல் இந்த விவாதத்துக்குள்ள வருது. M17 அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட மரபணு மார்க்கர் ஒரு சுவாரஸ்யமான கதையை சொல்லுது. இதை ஒரு ஜெனட்டிக் சிக்னேச்சர், அதாவது ஒரு மரபணு கையெழுத்து மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த கையெழுத்து மத்திய ஆசிய புல்வெளிகளில் வாழற 40% மக்கள்கிட்டையும் டெல்லியில ஹிந்தி பேசுறவங்கள சுமார் 35% மக்கள்கிட்டையும் காணப்படுது. இது என்ன சொல்லுதுன்னா, ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி மத்திய ஆசியாவிலிருந்து இந்திய துணைக்கண்டத்துக்கு ஒரு மக்கள் இடப்பெயர்வு நடந்திருக்கலாம் அப்படிங்கிற தியரிக்கு இது ஒரு வலுவான அறிவியல் சான்றா இருக்கு. சரி, அவங்க பூர்வீகம் பத்தின ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. அடுத்த கேள்வி, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க? அவங்க நம்பிக்கைகள் என்ன? இதுக்கான பதில் அவங்களோட புனித நூல்கள்ல மறைஞ்சிருக்கு. இந்த நூல்கள் வெறும் மத புத்தகங்கள் மட்டும் இல்ல, அது அந்த கால உலகத்துக்கே நம்மள கூட்டிட்டு போற ஒரு டைம் மிஷின் மாதிரி. வேத இலக்கியங்கிறது ஒரே ஒரு புக் இல்ல, அது பல நூற்றாண்டுகளா வளர்ந்த ஒரு பெரிய லைப்ரரி. ஆரம்பத்துல ரிக்வேதம் இந்திரன், அக்னி மாதிரி இயற்கையோட சக்திகளை போற்ற எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த பாடல்களா தொடங்குச்சு. அப்புறம் சாம யஜுர்வேதங்கள் அந்த பாடல்களை எப்படி யாகங்கள்ல பாடணும், சடங்குகளை எப்படி செய்யணும்னு வழிகாட்டுச்சு. அதுக்கப்புறம் பிராமணங்கள் அந்த சடங்குகளோட ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு பின்னாடியும் என்ன தத்துவார்த்த அர்த்தம் இருக்குன்னு விளக்குச்சு. கடைசியா உபநிடதங்கள் சடங்குகள் மட்டும் போதுமா, நான் யாரு, இந்த பிரபஞ்சம்னா என்ன அப்படின்னு ஆழமான தத்துவ கேள்விகளை எழுப்புச்சு. இந்த இலக்கிய பரிணாமமே அந்த சமூகத்தோட மனநிலை எப்படி மாறுச்சுங்கிறத காட்டுது. இப்ப வாங்க வேத காலத்தோட ஆரம்ப கட்டத்துக்கு போலாம். நகரமோ அரண்மனையோ காசோ இல்லாத ஒரு உலகத்தை கற்பனை பண்ணி பாருங்க. இங்க மக்களோட வாழ்க்கை முழுக்க முழுக்க அவங்க கால்நடைகளை சுத்தியே இருந்துச்சு. இதுதான் பசுவின் யுகம். இதை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம சொத்த பேங்க் பேலன்ஸ், ஷேர்ஸ், வீடுன்னு சொல்றோம் இல்லையா? ஆனா அன்னைக்கு ஒருத்தரோட செல்வம் அவர்கிட்ட எத்தனை பசுக்கள் இருக்குங்கிறத பொறுத்து தான் இருந்துச்சு. பசுக்கள் வெறும் விலங்குகள் இல்ல, அது பால், நெய், எரிபொருள், உழவுக்கான காளைகள்னு எல்லாத்தையும் கொடுத்துச்சு. அது ஒரு நடமாடும் செல்வம். போருக்கான சமஸ்கிருத வார்த்தையான கவிஷ்டியோட அர்த்தமே பசுக்களை தேடுவதுதானா. பசுக்கள் எவ்வளோ மதிப்பு மிக்கதா இருந்துச்சுன்னு சொல்ல இதுக்கு மேல ஒரு சான்று தேவை. பிற்காலத்துல வந்த அந்த கடுமையான சமூக கட்டமைப்புகளுக்கு இது டோட்டலா ஆப்போசிட். இந்த ஆரம்ப கால சமூகம் ரொம்பவே சமத்துவமா இருந்துச்சு. தலைவரான ராஜன் ஒரு சர்வாதிகாரி கிடையாது. அவரு சபான்னு சொல்ற முதியோர் அவைக்கும் சமிதின்னு சொல்ற பொதுமக்கள் சபைக்கும் பதில் சொல்லணும்.
உங்க அப்பா யாருங்கன்னு வச்சு உங்க நிலைமை தீர்மானிக்கப்படல, நீங்க என்ன தொழில் செய்றீங்கிறது தான் முக்கியம். ஏன் பெண்கள் கூட கோஷா லோபாமுத்ரா மாதிரி வேத பாடல்களை ஏற்ற அளவுக்கு அறிஞர்களா இருந்திருக்காங்க. பொது சபைகள்ல பங்கேற்கிற உரிமையும் அவங்களுக்கு இருந்திருக்கு. ஆனா அந்த அமைதியான மேய்ச்சல் வாழ்க்கை முறை ரொம்ப நாள் நீடிக்கல. ஒரு புதிய கண்டுபிடிப்பு, ஒரு உலகம் எல்லாத்தையும் மாத்தப் போகுது. வெண்கலத்தை விட வலிமையான, சுலபமா கிடைக்கக்கூடிய அந்த உலோகம் அவங்க வாழ்க்கைய, சமூகத்தை, ஏன் அவங்க சிந்தனையையே மாத்தி அமைச்சது. அதுதான் வேதகால சமூகத்தோட போக்கையே திசை திருப்புன இரும்பு புரட்சி. இந்த ஒரு ஸ்லைடு மட்டும் போதும் அந்த 1000 வருஷம் மாற்றத்தை ஒரு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் போட்டோ மாதிரி காட்டிடும். ஒரு பக்கம் கால்நடைகளை நம்பி சிந்து நதி பகுதியில வாழ்ந்த சமத்துவமான பழங்குடி சமூகம், இன்னொரு பக்கம் நிலத்தை அடிப்படையா வச்சு கங்கை சமவெளியில பரவிய படிநிலைகள் நிறைஞ்ச ராஜ்யங்கள். இந்த மாபெரும் உருமாற்றம் எப்படி, ஏன் நடந்துச்சு? அதோட மையத்துல இருந்தது இரும்பு. இந்த மாற்றத்தோட மையத்துல இருந்தது இரும்பு. கங்கை சமவெளி ரொம்ப வளமானது தான். ஆனா அடர்ந்த காடு, கடினமான மண், வெறும் வெண்கல கருவிகளை வச்சு அதை ஒன்னும் பண்ண முடியல. ஆனா அப்பதான் ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுக்குது இரும்பு. இரும்பு கோடாரிகள் அந்த அடர்ந்த காடுகளை வெட்டி சாய்ச்சது. இரும்பு கலப்பைகள் கடினமான மண்ணை பிளந்து அது ஒரு தானிய களஞ்சியமா மாத்துச்சு. முதல் முறையா உபரி உற்பத்தி சாத்தியமாச்சு. இது வெறும் டெக்னாலஜி மாற்றம் இல்ல, இது ஒரு முழுமையான பொருளாதார புரட்சி. பொருளாதாரம் மாறும்போது சமூகம் மட்டும் மாறாம இருக்குமா? கண்டிப்பா முடியாது. விவசாயத்துல உபரி உற்பத்தி வந்ததும் மக்கள் ஒரே இடத்துல நிரந்தரமா குடியேற ஆரம்பிச்சாங்க. நிலம் செல்வத்தோட புதிய ஆதாரமா மாறிச்சு. இந்த மாற்றங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு புதிய, ரொம்ப சிக்கலான சமூக அமைப்பை உருவாக்குச்சு. அதோட அம்சங்களை இப்போ ஆழமா பார்க்கலாம். நிலம் மதிப்புமிக்கது ஆனதும் அதிகாரம் ஒரே இடத்துல குவிய ஆரம்பிச்சது. ஜனம்ங்கிற பழங்குடி அமைப்பு, அதாவது மக்கள் கூட்டம், ஜனபதம்ங்கிற பிராந்திய ராஜ்யமா, அதாவது மக்கள் கால் பதித்த இடம் அப்படின்னு மாறுச்சு. பழங்குடி தலைவர் இப்போ ஒரு சக்தி வாய்ந்த மன்னர். அவரோட அதிகாரத்தை நிரூபிக்க அஸ்வமேதம் மாதிரி பிரம்மாண்டமான யாகங்களை நடத்தினாரு. யோசிச்சு பாருங்க, அலங்கரிச்ச ஒரு குதிரைய ஒரு வருஷத்துக்கு தடையின்றி ஓட விடுவாங்க. அது எங்கெல்லாம் போகுதோ அதெல்லாம் மன்னரோட ஆட்சிக்குட்பட்டதுன்னு அறிவிக்கப்படும். இது எவ்வளோ பெரிய ஒரு பவர் ஸ்டேட்மெண்ட்! இந்த புதிய அரசியல் அமைப்புக்கு ஒரு புதிய சமூக ஒழுங்கு தேவைப்படுச்சு. அதுதான் வர்ண அமைப்பு. முன்னாடி உங்க தொழில் உங்க திறமைய சார்ந்து இருந்துச்சு. ஒரு கவிஞரோட மகன் போர் வீரனாகலாம். ஆனா இப்போ உங்க பிறப்பே உங்க வாழ்க்கையோட பாதையை தீர்மானிச்சது. இது ஒரு மாத்தவே முடியாத கடுமையான சமூக படிநிலை. இந்த சமூக அமைப்பை ஒரு பிரமிட் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. உச்சியில அறிவையும் சடங்குகளையும் கவனிச்சுக்கிட்ட பிராமணர்கள், அடுத்ததா நாட்டை பாதுகாத்த சத்திரியர்கள், அதுக்கு கீழே விவசாயம், வணிகம் மூலமா சமுதாயத்தோட பொருளாதாரத்தை இயக்கிய வைசியர்கள், அடித்தளத்துல மத்த 3 வருணங்களுக்கும் சேவை செய்யறதுக்காக இருந்த சூத்திரர்கள். இந்த அமைப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட வேலையை ஒதுக்கி சமுதாயத்தை நிலையா வச்சிருக்கிறதா சொல்லப்பட்டுச்சு. ஆனா இது சமூகத்துல நிரந்தரமான பிளவுகளையும் உருவாக்குச்சு. இந்த புதிய சமூக அமைப்புல பெண்களோட நிலைமை ரொம்பவே மோசமாச்சு. நிலமும் வாரிசு உரிமையும் முக்கியத்துவம் பெற்றதால தந்தை வழி ஆதிக்கம் வலுப்பெற்றது. ஒருத்தரோட சொத்து அவரோட மகனுக்கு தான் போகணுங்கிறது ரொம்ப முக்கியமா போச்சு. இதனால பெண்களோட சுதந்திரம் கட்டுப்படுத்தப்பட்டுச்சு. ஆரம்ப காலத்துல பொது சபைகள்ல பங்கேற்ற பெண்கள் இப்போ வீடுகளுக்குள்ள முடக்கப்பட்டாங்க. அவங்களோட பொது வெளி பங்களிப்பு பெருமளவு குறைஞ்சு அவங்களோட முக்கிய வேலைய வாரிசுகளை பெத்துக் கொடுக்கறது தான் மாறி போச்சு. நியூட்டனோட விதி மாதிரி தான் ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. பிற்கால வேதகாலத்தோட அதிகமான சடங்குகளும் விலை உயர்ந்த யாகங்களும் கடுமையான சமூக விதிகளும் ஒரு புதிய சிந்தனை அலைக்கு வழிவகுத்துச்சு. ஒரு அமைதியான ஆனா சக்தி வாய்ந்த அறிவுசார் புரட்சி தொடங்குச்சு. ஏன்னா எல்லாராலையும் இந்த புதிய அமைப்பை ஏத்துக்க முடியல. இந்த ஒரு வரி அந்த மொத்த காலகட்டத்தோட சிந்தனையே மாத்தி போட்டுச்சு. நீங்க நூத்துக்கணக்கான பசுக்களை யாகத்துல பலியிடுறது முக்கியம் இல்ல, உங்க உள்ள இருக்கிற ஆன்மா எது, பிரபஞ்சத்தோட உண்மை என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். வெளிச்சடங்குகள்ல இருந்து உள் அறிவை நோக்கி அந்த பயணம் உபநிடதங்கள் முன்னெடுத்த ஒரு புரட்சிகரமான மாற்றம். உபநிடதங்கள் விலங்குகளை பலியிடுற யாகங்களை நிராகரிச்சு தியானத்துக்கும் சுய விசாரணைக்கும் முக்கியத்துவம் கொடுத்துச்சு. அதுங்க ஆத்மான்னு சொல்ற தனிப்பட்ட ஆன்மாவும் பிரம்மம்னு சொல்ற பிரபஞ்ச ஆன்மாவும் ஒண்ணுதான்னு ஆழமான கருத்து முன் வச்சது.
நம்ம செயல்களுக்கான விளைவுகளை நாம் அனுபவிச்சே ஆகணுங்கிற கர்மா கோட்பாட்டையும் அறிமுகப்படுத்துச்சு. இன்னைக்கும் கோடிக்கணக்கான மக்களோட ஆன்மீக நம்பிக்கைகளுக்கு அடித்தளமா இருக்கிற இந்த கருத்துக்கள் அப்பதான் பிறந்துச்சு. இந்த அறிவு புரட்சி தான் பின்னாடி புத்த மதம், சமண மதம் மாதிரி புதிய பாதைகள் உருவாகவும் வழிவகுத்துச்சு. ஆக இந்த 1000 வருஷத்துல நடந்த மாற்றத்தை பாருங்க. பழங்குடி ராஜ்யமா மாறுச்சு, மெய்ப்பன் விவசாயியா ஆனா, பசு பயிரா மாறுச்சு, சபை முடியாட்சியா மாறுச்சு, துதிப்பாடல் தத்துவமா மாறுச்சு. இது உண்மையிலேயே ஒரு நம்ப முடியாத உருமாற்றம். ஒரு சமூகத்தோட பொருளாதாரம், அரசியல், சமூகம், சிந்தனைன்னு எல்லாமே அடியோட மாறின ஒரு பெரிய பயணம் இது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட முடிக்கலாம். சடங்கா அல்லது அறிவா? வெளிப்புறச் செயல்கள் முக்கியமா இல்ல உள்மன தெளிவு முக்கியமா? சுமார் 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச இந்த விவாதம் இது ஏதோ பழைய கதைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்பங்கள்ல, நம்ம சமூகத்துல நாம பின்பற்றுற மரபுகளுக்கும் நாம தேடுற உண்மைக்கும் நடுவுல தொடர்ந்து ஒளிச்சிட்டே இருக்குது இல்லையா? சிந்திச்சு பாருங்க.